இப்போ நீங்க பழைய டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாவே வந்து 8 மியூச்சுவல் ஃபண்ட் தான் 5 இயர்ஸ் அபோவ்க்கு அவங்களுடைய பீரியட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது. அப்ப நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டா இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த 8 ஃபண்டை எடுத்து அதுல வந்து பெஸ்ட் ஃபண்ட் எது அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க அந்த 8 ஃபண்ட் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட், ஐசிசி ப்ரூடென்சியல் மல்டி அசெட் ஃபண்ட், நிப்பான் இந்தியா, டாடா மல்டி அசெட், யூடிஐ, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஆக்சிஸ். ஸோ இந்த 8 ஃபண்டை வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஏன் மல்டி அசெட் ஃபண்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரோம்? மல்டி அசெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை தவிர வந்து என்னென்னலாம் அதர் அசெட் கிளாஸ் இருக்கோ அது எல்லாத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை காட்டில ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்போது என்னுடைய போர்ட்போலியோ கம்மியா விழுகணும். இப்ப கோவிட் டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50 வந்து 36% கீழே வந்துச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 36% கீழே வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் டு நம்ம வந்து ஒரு நம்ம கையில வந்து எவ்வளவு நிற்கும் அப்படின்னா 6,50,000 தான் நிற்கும். அப்ப அது வந்து ஒரு பெரிய லாஸ். நம்ம வந்து என்ன அதாவது மல்டி அசெட்டுக்கு வரக்கூடிய மக்கள் என்ன எதுக்காக வந்து மல்டி அசெட்டுக்கு வர்றாங்க? ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக வர்றாங்க. அப்ப 36% வந்து மல்டி அசெட் ஃபண்ட்லயும் விழுந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான ஃபண்ட் கிடையாது. நமக்கு வந்து அதை காட்டில ரொம்ப கம்மியா வந்து கீழே வரணும். இந்த ஒரு கால்குலேஷன், இந்த ஒரு அனாலிசிஸ் நான் வந்து எடுத்து பண்ணேன். அப்ப பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த 8 ஃபண்ட்ல பெஸ்ட் ஃபண்ட் கோவிட் டயத்துல நிப்பான் வந்து அவங்களுடைய ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஓல்டான ஃபண்ட் கிடையாது. அவங்களுடைய ஃபண்ட் வந்து ஓல்டு ஃபண்ட் கிடையாது. ஸோ ஓல்டு ஃபண்ட்ன்றதுனால வந்து கோவிட் டேட்டா வந்து நிப்பானு கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட் வந்து -20% கீழே விழுந்துச்சு கோவிட் டயத்துல. நிப்டி வந்து -36% கீழே விழுந்துச்சு. ஐசிசி ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா -25.8% கீழே விழுந்துச்சு. ஸோ ரொம்ப அதிகமான இறக்கத்துல இருந்திருக்கு. இப்ப இதுவே வந்து டாட்டால வந்து டேட்டா கிடையாது, அவங்களுடைய டேட்டாவும் கிடையாது. குவாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து -25.9% கீழே வந்திருக்காங்க. யூடிஐ பாத்தீங்க அப்படின்னா -21.2%. எஸ்பிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா -12.5%. 36% நிப்டி கீழே விழுந்திருக்கு. ஆனா இந்த ஃபண்ட் வந்து -12.5% தான் கீழே வந்திருக்கு. அப்ப இவங்களுடைய அசெட் அலோகேஷன் வந்து வெரி பெர்ஃபெக்ட். ஏன் பெர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த டைத்துல வந்து அவங்க கோல்டுலயோ இல்ல வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு கரெக்டான அசெட் அலோகேஷன்ல பண்ணி வச்சிருந்தனாலதான் அவங்களுடைய டவுன் சைடு பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லா ஃபண்டுமே வந்து 26%, க்ளோஸ் டு 25-26%. இந்த ஃபண்ட் மட்டும்தான் வந்து 12.5%.